சுவாமிநாதன், இதுல காங்கிரஸ் தாவேகா பக்கம் போய்விடும் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான ஊடகவியலாளருக்கு இல்லை. அது ஏன்? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சி என்கிற ஒரு கட்டமைப்புல அது ரசிகர்கள் பலம் இருக்கு, பெரிய தொண்டர்கள் பலம் இருக்கு. பொதுவா ஒரு அரசியல் கட்சிகள்ல இருந்து ஏதாவது சமீட்சை வருது, சிக்னல் வருதுன்னா பதிலுக்கு இங்க இருந்து ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கணும். அப்பதான் அது கூட்டணியாக மாறும், ஒரு உறவு நிலை ஏற்படும். பட் விஜய் என்ன சொல்ல வரீங்கன்னா, காங்கிரஸ் விசில் அடிக்கிறாங்க, தாவேகா திருப்பி விசில் அடிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, ஏறக்குறைய அப்படிதான் சார். கிட்டத்தட்ட அவர்கள் காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு சமீட்சை வருதுன்னா இவர்களும் நீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சார். கிட்டத்தட்ட கரூர் போன்ற ஒரு துன்பியல் சம்பவம் நடக்குது, 41 பேர் உயிரிழக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட பேசுறாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாங்க. அது விஜய் தரப்புடைய அவர் பேசுறாரு, தமிழக முதல்வர்கிட்டையும் பேசுறாரு, விஜய் தரப்பு கிட்டையும் பேசுறாரு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட ராகுல் காந்தி பேசுறதா இருந்தா உயிரிழந்த 41 பேர் குடும்பத்திட்ட தானே பேசியிருக்கணும். நீங்க இன்னைக்கு தமிழக அரசுக்கும் விஜய் அவர்களுக்கும் தானே அதுல ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. விஜய் சொல்றாரு தமிழ்நாடு அரசு போதிய பாதுகாப்பு தரலன்னு, திமுக அரசு சொல்லுது இவங்க முறையான வகையில ஒரு கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லல, உரிய நேரத்துக்கு வர்றதுக்கான ஒரு தகவலை சொல்லிட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமா வந்தாருன்னு சொல்றாங்க. இவர் பாலுக்கும் காவல் இருப்பேன், பூனைக்கும் காவல் இருப்பேங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்துன்னு இந்த கிராம பகுதியில யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா சொல்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களே இரட்டை நிலைப்பாடுல தான் சார் டீல் பண்றாரு. அப்ப விஜய் அவர்களுக்கும் இதுல ஒரு குழப்பம் வருது. ஒரு பக்கம் அந்த கூட்டணி கூடயும் தொடர்றாங்க. இதுதான் இது அடுத்த நிலைக்கு போகாமலே அப்படியே தேங்கி போனதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இன்னொன்று, விஜய் தரப்புல தலகர்த்தர்கள் பெரிதாக இல்ல. இப்ப நீங்க காங்கிரஸ் தொடர்ச்சியா எல்லா ஊர்கள்லயும் அங்க தொண்டர்கள் தான் இல்ல, தலைவர்கள் நிறைய இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு. விஜய் தரப்புக்கு தொண்டர்கள் தான் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தலைவர்கள் இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய முரண்கள் இருக்காங்க. இன்னொன்னு, எனக்கு முன்பாக பேசிய அதிமுக சார்பில் பேசிய சார் கூட ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. விஜய் அவர்களை கேரளா பாலிடிக்ஸை மையப்படுத்தி காங்கிரஸ் கையில் எடுக்க பாக்குது அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அது ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட காங்கிரஸ் அப்படிலாம் KC வேணுகோபால் போன்றவர்களுக்கு எண்ணம் இருந்தது. அண்மையில் நடந்துச்சு சார் உள்ளாட்சி தேர்தல். கேரளால உள்ளாட்சி தேர்தல்ல கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றுருந்துச்சு, அபரிமிதமான வெற்றி பெற்றுருந்துச்சு காங்கிரஸ் கட்சி. திருவனந்தபுரம் மாநகராட்சியில மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. மற்றபடி பெரும்பான்மையான இடங்கள்ல ஆளும் CPM முந்தி காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க. சோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையே தான் வந்திருக்குது. அதனால விஜய் வந்தாதான் ஜெயிப்பாங்க என்கிற சூழல் முதல்ல பேசு பொருளாக இருந்தது, இப்ப அது இல்ல. சோ அந்த மாதிரியான பல இடங்கள் அதுல முரண்கள் இருக்கு. இன்னொன்று, திமுக கூட்டணி என்பது காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்த கூட்டணியா, நிரூபிக்கப்பட்ட கூட்டணியா இருக்குல்ல சார். 2019, 21, 24 தொடர் வெற்றிகள், 3 தரப்பு வெற்றி. இன்னொன்று, விஜய் பாஜக தீவிரமா இருக்கிறதா, திமுக தீவிரமா இருக்கிறதான் காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. சோ அது வழக்குகளாக ஒரு ஆளுநர் போன்ற விஷயங்கள் பேசுறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் திமுக எதிர்ப்பு கொஞ்சம் கூர்மைப்படுத்தப்பட்ட எதிர்ப்பாக இருக்கு. சோ அந்த இடமும் காங்கிரஸ் கட்சி இவர்களை விட்டு போனா என்ன பாதிப்புன்னு தெரியாது, அதே நேரத்துல கூடவே இருந்து கூடுதல் சீட்டுகளை பெற்றணுங்கிறது அவர்களுடைய அதிகபட்ச இலக்காக இருக்கு.